முகேஷ் அம்பானி, கௌதம் அடானி மற்றும் நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி. இவர்களுடைய ஒற்றை கனெக்ஷன் என்ன? குஜராத், குஜராத் மாடல், குஜராத் நெக்ஸஸ். இந்த நாட்டை ஒரு சில குஜராத்திகள் கையில், இந்த நாட்டை ஒரு சில குஜராத்திகள் வழியாக, இந்த நாட்டை ஒரு சில குஜராத்திகளுக்காகவே நடத்தி வரக்கூடிய வேலையை இந்த நாட்டு அரசாங்கம் பார்க்க தொடங்கிவிட்டது. கடந்த 10 ஆண்டுகளாக எந்த அளவில் அடானி மற்றும் அம்பானி போன்ற நிறுவனங்களை மட்டுமே இந்த நாட்டு அரசாங்கம் சப்போர்ட் செய்து வளர்க்கக்கூடிய காரணம், அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் குஜராத் லாபி. இன்னைக்கு அந்த குஜராத் லாபிக்கான இன்னொரு முகத்தை பார்க்க போறீர்கள். இதே 6 மாதத்திற்குள்ள 2 மிகப்பெரிய ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்கப்பட்டது. ஒன்று முகேஷ் அம்பானிக்கு, இன்னொன்று அடானிக்கு. அடானிக்கு போன தாராவி, அதை பற்றி நீங்க பார்க்க போறீர்கள். இப்போ முகேஷ் அம்பானிக்கு வழங்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய பரிசு, ஹார்ட் ஆஃப் மகாராஷ்டிரா மும்பையில், நவி மும்பையில் ஒரு மிகப்பெரிய ஏரியாவை ஒதுக்கி கொடுத்திருக்கிறார் நரேந்திர மோடி. 5286 ஏக்கர் நிலம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எவ்வளவு ரூபாய்? வெறும் 2200 கோடி ரூபாய் மட்டுமே. இந்த இடத்தில் என்னெல்லாம் கட்டப்பட இருக்கிறது, என்னெல்லாம் இங்கே டெவலப்மெண்ட் நடக்க போகிறது, அதையும் நீங்க பாருங்கள். நவி மும்பை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இங்கே வர இருக்கிறது. ஜவஹர்லால் நேரு போர்ட் ட்ரஸ்ட் இங்கே வர இருக்கிறது. இதை தாண்டி மும்பை டிரான்ஸ் ஹார்பர் லிங்க், இதையும் இங்கே கட்ட போறார்களாம். இதை தாண்டி ஒரு சில கமர்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ், ஒரு சில ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட்ஸும் இங்கே வர இருக்கிறது. இப்போ இவ்வளவு பெரிய இடம் எதற்காக 2200 கோடி ரூபாய்க்கு கொடுத்தார்கள்? 2200 கோடி ரூபாயும் பெரிய பணம் தானே என்று பல்வேறு நபர்கள் இங்கே பேசலாம். ஆனால் இதற்கான உண்மையை நான் உங்களுக்கு உடைக்கப் போகிறேன். பிரைம் மினிஸ்டர் மோடி அடானி அம்பானியுடன் நடத்தக்கூடிய இந்த நெக்ஸஸை நீங்க பார்க்க வேண்டும். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் 5286 ஏக்கர் நிலத்திற்கு கொடுத்த அந்த 2200 கோடி ரூபாய்க்கான அந்த கணக்கை ஒரு முறை பார்த்து விடுங்கள். 5286 ஏக்கர் நிலம் என்றால் 214.5 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட், அதாவது 43,560 ஸ்கொயர் ஃபீட். அப்போ இதை கூட்டி கழித்து பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும். அந்த சார்ட்டை நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு ஸ்கொயர் ஃபீட் இடம் முகேஷ் அம்பானிக்கு கொடுக்கப்பட்டது வெறும் 95 ரூபாய் 90 பைசா, அதாவது ரவுண்ட் ஃபிகராக 96 ரூபாய், 100 ரூபாய் கூட முழுதாக கிடையாது. மும்பையில் ஒரு சாதாரணமான பிளாட்டோடைய விலை 2-3 கோடி ரூபாய். ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் நிலத்தை நீங்க வாங்க போனீர்கள்னா கூட கிட்டத்தட்ட 1-1.5 கோடி ரூபாய் நீங்க கொடுக்கணும் இந்த இடத்தில். ஆனால் முகேஷ் அம்பானிக்கு கிடைத்தது வெறும் 96 ரூபாய்க்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் இடம். அப்ப இந்த ஒட்டுமொத்த கணக்கை இன்னொரு வகையில் நீங்க பாருங்கள். அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அடிமாட்டு விலை, அதாவது லோவெஸ்ட் பிரைஸ், அதே நீங்க பார்த்தீர்கள்னா கூட 3000 ரூபாய் பர் ஸ்கொயர் ஃபீட். அந்த விலைப்படி 6882 கோடி ரூபாய்க்கு இந்த இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடிமாட்டு விலையை நான் சொல்றேன். மார்க்கெட் பிரைஸ் எவ்வளோ? அங்கே நீங்களோ நானோ போய் வாங்க போனோம்னா அந்த இடத்தில் 10,000 ரூபாய் பர் ஸ்கொயர் ஃபீட் அங்கே இருக்கக்கூடிய மார்க்கெட் பிரைஸ். அந்த பிரைஸிற்கு நீங்கள் பார்த்தீர்கள்னா 22,938 கோடி ரூபாய் முகேஷ் அம்பானி கொடுக்க வேண்டியதாக இருந்திருக்கும். ஆனால் விற்கப்பட்டது எவ்வளோ? வெறும் 2200 கோடி ரூபாய்க்கு இந்த 5000 சொச்சம் ஏக்கர் நிலத்தை கொடுத்து விட்டார். அதாவது 10 மடங்கு குறைந்த விலைக்கு இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த நெக்ஸஸை நீங்க புரிந்திருப்பீர்கள். ஆனால் இதே இடத்தில் இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். தாராவி ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் யாருக்கு போனது? அடானிக்கு போனது. அடானி குரூப்பிற்கு போனது. ஒட்டுமொத்த லேண்ட் ஏரியா எவ்வளோ? 240 ஏக்கர். இது வந்து ஹார்ட் ஆஃப் மும்பை, 10.4 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட். இந்த ஒட்டுமொத்த ப்ராஜெக்டே நீங்க பார்த்தீர்கள்னா, அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் அது இது எல்லாமே சேர்த்து வெறும் 20,000 crore rupees என்று ப்ரொஜெக்ட் செய்திருக்கிறார். ஆனால் இந்த இடத்துல இருக்கக்கூடிய உண்மையான விலையை நீங்க பாருங்க. மார்க்கெட் ரேட் ஆஃப் தாராவி ஏரியா, இதை சுற்றி இருக்கக்கூடிய இடத்தை நீங்க பார்த்தீர்கள்னா பாந்திரா குர்லா காம்ப்ளெக்ஸ், பிகேசி காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவாங்க, வர்லி ஏரியா. இந்த இடங்களில்
அடிமாட்டு விலைக்கு நீங்க போய் ஒரு ஸ்கொயர் ஃபீட் நிலத்தை வாங்க பார்த்தீர்கள்னா 1000 ரூபாய். அதிகபட்சம் மார்க்கெட் காஸ்ட்டை நீங்க பார்த்தீர்கள்னா 5000 ரூபாய். அப்போ அந்த வழியில் நீங்க பார்த்தீர்கள்னா கூட வெறும் நிலத்தோடைய விலை மட்டுமே 20,800 கோடி ரூபாய். ஆனால் இவர்கள் ஒட்டுமொத்த ப்ராஜெக்டை வெறும் 20,000 கோடி ரூபாயில் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட், டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட், ரீடெவலப்மெண்ட் காஸ்ட் எல்லாத்தையுமே சேர்த்து வெறும் 20,000 கோடி ரூபாய்க்கு இவர்கள் எடுத்து காட்டியிருக்கிறார்கள். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு 96 ரூபாய் பர் ஸ்கொயர் ஃபீட். முகேஷ் அம்பானிக்கு கிடைத்த பரிசு. கௌதம் அடானிக்கு 2000 ரூபாய் பர் ஸ்கொயர் ஃபீட். அதாவது ஒட்டுமொத்த கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்டுடன் சேர்த்து இந்த விலையை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டு கிட்டத்தட்ட 1800 1900 ரூபாய் சாதாரணமாக. அப்ப இவருக்கும் 100 ரூபாய்க்கு தான் அந்த நிலத்தை கொடுத்திருக்கிறது மோடி அரசாங்கம். இப்போ ஒட்டுமொத்த விஷயத்தை புரிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இந்த அளவில் குஜராத் மாடல், அது தாராவி ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்டாக இருக்கட்டும், ரிலையன்ஸ் லேண்ட் டீலாக இருக்கட்டும், இது போன்ற பல்வேறு விஷயங்களை வைத்து எப்படி மோடி தன்னுடைய நண்பர்களுக்கு இந்த நாட்டுடைய வரிப்பணத்தை, இந்த நாட்டு மக்களுடைய சொத்துக்களை எழுதி கொடுத்து வருகிறார். நிர்மலா சீதாராமன் உங்களுடைய குழந்தை சாப்பிடக்கூடிய அந்த பாப்கார்ன் மீது கூட 5% ஜிஎஸ்டி போட்டு விட்டார். 12% அதில் மசாலா போட்டீர்கள்னா, அதில் கொஞ்சம் இனிப்பு போட்டீர்கள்னா 18%. எஜுகேஷன், மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மெடிக்கல் இன்சூரன்ஸ், இதை நீங்கள் போய் அடைய பார்த்தீர்கள்னா 18% அதில் ஜிஎஸ்டி. உங்களுடைய பழைய வாகனத்தை விற்க போனீர்கள்னா அதில் 18% ஜிஎஸ்டி. அதாவது ஜிஎஸ்டி, செஸ், இன்கம் டேக்ஸ், டெவலப்மெண்ட் டேக்ஸ், இது போன்ற அனைத்து வரிகளையுமே இந்த நாட்டு மிடில் கிளாஸ் மீது போட்டு கார்ப்பரேட் நபர்கள் யாரிடம் நீங்க பணத்தை வாங்க முடியுமோ அவர்களுக்கு 10-12 மடங்கு குறைந்த விலைக்கு பொருட்களை, நிலங்களை, ப்ராஜெக்ட்ஸ்களை கொடுத்து வருகிறீர்கள். இதனால் இந்த நாட்டிற்கு நஷ்டம் ஏற்படவில்லை. அப்ப இந்த நஷ்டத்தை யார் சரி கட்டுவார்? மிடில் கிளாஸ் மீது போட்டு விடுவார்கள். சிந்தித்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து இதை பகிருங்கள். எங்கள் போன்ற சின்ன ஊடகங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் கீழே எழுதியிருக்கக்கூடிய யூபி ஐடியில் உங்களுடைய ஆதரவை தெரிவிக்கலாம். உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு மிக முக்கியமானது. அந்த கமெண்ட்ஸ்கள் எந்த விஷயத்தை பற்றி நீங்கள் அடுத்த வீடியோ எதிர்பார்க்கிறீர்கள், எந்த விஷயத்தை நாங்கள் தொட வேண்டும் என்கிற அந்த விஷயத்தையும் நீங்கள் எடுத்து வைக்கிறோம். எங்களுடைய ரிசர்ச் டீம் அந்தந்த சப்ஜெக்டுக்கான ஒரு ஆழமான ரிசர்ச்சை செய்து இதே போன்ற இன்னொரு வீடியோவை உங்களுக்கு முன்பு நாங்கள் எடுத்து வைப்போம். அதுவரை நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு வேலை, சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் போடுங்கள், கீழே கமெண்ட் எழுதுங்கள். சப்போர்ட் செய்யக்கூடிய நபர்கள் அதுவும் செய்யலாம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.